ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வந்த எல்லாரையும் ஒரு விசை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்துகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. மிக அருமையான ஒரு வார்த்தையை இங்கே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இங்கே வரிசையாக நீங்கள் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு காலம் அதுக்கு ஒரு காலம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் குறிப்பிட்ட காலங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமியில் வாழ்வதற்கு அதிலும் குழந்தை பிராயம், நடுத்தர வயது, திருமண காலத்திற்கு பின்பு முதிர் வயது, திருமண, வேலை, படிப்பு, சாதனைகள், போராட்டங்கள், சம்பாதிப்பது, செலவழிப்பது, சேர்ப்பது, உலகத்தில் நாம் இப்படிப்பட்ட காலங்களெல்லாம் நாம் கடந்து வருகிறோம். இன்றைக்கு 4 தலைப்பின் கீழ் இந்த காலங்களை குறித்து உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் நாம் கடந்து வருகிறோம் என்பதை, தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது. கூடுமானால் 2 தலைப்புகள் நேரம் போதுமானால் அதோடு நிறுத்திவிட்டு அடுத்த வாரம் 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவனால் நாம் நடத்தப்படும் வாழ்க்கை, நடத்தப்பட வேண்டும். அவர் நம்மை நடத்துகிறாரா, நடத்தப்படுகிறோமா என்பதை குறித்த காரியத்தை வேதத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 31:15 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பக்தன் சொல்கிறாரு, எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, சொல்கிற அளவுக்கு உரிமை அவருக்கு கொடுக்கறது மிக மிக குறைவு. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது, அல்லது மனிதர்களின் கரத்தில் இருக்கிறது, அல்லது சாத்தானின் கரத்தில் இருக்கிறது, அல்லது தலையெழுத்து விதி, சாபம், அல்லது கர்மா வினையின் கையில் இருக்கிறது என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு பக்தன் சொல்கிறான், என்னுடைய காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறது. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை காலங்களையும் சரியாக திட்டமிடுகிற, நடத்துகிற, சேதப்படுத்தாமல் அருமையாக செயல்படுத்துகிற ஒருவர். அவருடைய கரத்தில் ஒரு மனிதனுடைய காலங்கள் இருக்குமானால் அது யாராலும், இந்த உலகத்தில் எவராலும் சேதப்படுத்த முடியாது. நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருந்தால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்குதோ இல்லையோ, நடக்க வேண்டிய விதத்தில் அனைத்தும் நடக்கும். மறுபடியும் சொல்கிறேன், என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருந்தால் நான் விரும்புகிறபடி நடக்க வேண்டும் என்ற நிலைமையில் இல்லை, நடக்க வேண்டிய எல்லாம் நடக்கும். அதில் சில இடங்களிலே என் விருப்பத்திற்கு மாறாகவும் நடக்கும். நான் விரும்பாததும் நடக்கும், நான் எதிர்பார்க்காததும் நடக்கும், எனக்கு பிடிக்காததும் நடக்கும். ஆனால் அது அவருக்கு பிடித்திருக்கும். அல்லேலூயா. அதுதான் தேவன். எனக்கு பிடித்ததெல்லாம் செய்ய வேண்டுமானால் அவர் தேவனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு எது தேவையோ, எது சரியோ, எது அவசியமோ அதை அவர் சரியாய் நடத்துகிறாரே, அதுதான் தேவன். அல்லேலூயா. இங்கே பிரச்சனை உங்கள் கரத்தில் இருக்குது, ஆனால் அப்பப்போ நான் வெளியில் எடுத்துடுறது.
அப்பப்போ நான் என் இஷ்டத்துக்கு எடுத்துடுறது. நான் விரும்பினா கொஞ்சம் அப்படி போயிட்டு வெளியில் போயிட்டு அப்படி வருவேன். எனக்கு தோன்ற மாதிரி கொஞ்சம் அப்படி போயிட்டு வரேன். நீங்களாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் தேவனே. எனக்கு ஒரு மாதிரி தோணுது அப்படின்னா என் இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஏதாவது செஞ்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுவார், லூசா நீ பைத்தியமா, உனக்கு என் கையில் இருக்குதுன்னா 100% என் கையில் கொடுத்துரு. பிரைஸ் தி லார்ட். நான் என்ன செய்யணுமோ நான் செய்வேன். யோனா நினிவே போனார், அவன் தர்சீஸுக்கு போகிறான். இந்த பக்கம் 700 கிலோமீட்டர் நினிவே அவன் இருந்த இடத்துல இருந்து, இந்த பக்கம் அது 2200-300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தர்சீஸு. எது தூரம், எது கஷ்டம்? இந்த பக்கம் போகிறது கஷ்டமா, இந்த பக்கம் போகிறது கஷ்டமா? தர்சீஸ் போகிறது தான் ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டமான வேலையை தப்பான விதத்தில் செய்கிறான், ஈஸியான வேலையை சரியான விதத்தில் செய்யலை. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? போட்டுன்னு விட்டுட்டாரா? கிடையாது, கையில் குறுக்க வர்றார். நான் என்ன சொல்கிறேன், என் திட்டம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, நான் எதுக்கு உன்னை அழைத்தேன், எதற்காக நீ தெரிந்தெடுக்கப்பட்ட, எது உன் மேலே வைக்கப்பட்ட பிளான், நோக்கம், திட்டம், சித்தம், விருப்பம், அதெல்லாம் விட்டுட்டு நீ எதையாவது செய்வ, பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன கையால் ஆகாதாளா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது உனக்கு நல்லது. நான் எதை நடவடிக்கை நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அது தான் உனக்கு நல்லது. உன்னுடைய விருப்பமும் உன்னுடைய இஷ்டமும் உன்னுடைய சித்தமும் பெரும்பாலான நேரங்களில் பொய்த்து போகிறதற்கு காரணம் அது சரியானது அல்ல. சரியானதை பிடித்துக்கொள். அது என் கரத்தில் இருந்தால் போதும். நான் செய்ய வேண்டியதை அழகாக செய்வேன். நான் எப்படி செய்யணுமோ அதை அழகாக செய்து முடிப்பேன். ஆனால் என் கையில் கொடுத்துட்டீங்கன்னா நீ திரும்ப திரும்ப எடுக்கக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு நடத்தக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு போகக்கூடாது. அப்போ நான் அடிமையாக இருக்கணுமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. உனக்கு சுதந்திரம் இருக்குது, ஆனால் அதுக்கான கணக்கும் நீ கொடுக்கணும். ஒரு கம்பெனியில் 10 லட்ச ரூபா கொடுத்து பொருளை வாங்கிட்டு வான்னு கம்பெனி அவனை அனுப்புதுன்னா அவனை நம்புது, அவனுக்கு சுதந்திரம் கொடுக்குது. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு அவன் பொருளை வாங்கிட்டு வரணுமா வேண்டாமா? அவனுக்கு எனக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னா அதுக்கு தான் நீ இருக்கிற. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் என்ன பொருள் வாங்க சொல்கிறோமோ அதைத்தான் நீங்கள் நீ போயிட்டு நேராக போய் ஸ்டார் ஹோட்டலில், 5 ஸ்டார் ஹோட்டலில், 7 ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து மூக்கு முட்டை ஒரு 10,000 ரூபாய்க்கு தின்னுபிட்டு அதையும் அதில் கணக்கில் கொண்டு வந்தீங்கன்னா அது எங்கள் இஷ்டம் இல்லையாப்பா, நாங்கள் சொன்னது இது இல்லையே. கணக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ உங்கள் கையில் வெளியேற பெற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். இந்த வெளியேற பெற்ற வாழ்க்கையை என் இஷ்டத்துக்கு நடத்தக்கூடாது, உங்கள் இஷ்டத்துக்கு நடத்தணும். அப்போ தான் என் காலங்கள் பத்திரமாக இருக்கும், என்னுடைய காலங்கள் சரியாக நடக்கும். என் காலத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கும், தப்பு தப்பாக நடக்காது. என் காலங்கள் வீணாக போகாது, என் காலங்களை விருதாவாய் நான் கழிக்க முடியாது. மோசே சொல்கிறார் 80 வருஷம் வீணாக போச்சு, வேஸ்ட்டு. 80 இயர்ஸ் வாழ்ந்த வேஸ்ட்டு. 80 வருஷம் வாழ்ந்துட்டு திரும்பி பார்க்குற பிரயோஜனமே இல்லை. தேனி மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்த போயிருந்தோம். நாங்கள் அங்கே போய் சில காரியங்களெல்லாம் சொல்லி, கத்த செய்கிற கிரியைகள் எல்லாத்தையும் சொல்லி, தேசம் எப்படி இருக்குது, நிலைமை எப்படி இருக்குது, நம்முடைய ஊழியங்கள் என்ன எல்லாம் நிறைய எடுத்து அழகாக 3 பாட்டாக பிரித்து ஆளாளுக்கு சொன்னோம். நான் ஜெபத்தை நடத்தினேன், ஒரு காரியத்தை சொல்லி எனக்கு ஒரு 15 நிமிஷம். இன்னொருத்தர் வேற ஒரு விஷயத்தை சமுதாயத்தில் சாதித்த, தேவனுக்காக பயன்பட்ட அந்த நாட்களில் நடந்த ரிசல்ட் எல்லாம் சொன்னாங்க. அப்போது ஒருத்தர் எல்லாத்தையும் முடித்தோடனே மைக்கை பிடிச்சி சொல்கிறார், 49 வருஷம் நான் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன், ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலைன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தையும் கேட்கும்போது நான் பண்ணது ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட், டைம் வேஸ்ட்.
49 இயர்ஸாக நான் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். 49 வருடங்கள் அவர் சொல்கிற வார்த்தை, அவர் ஊழியம் செய்தார் இல்லைன்னு சொல்லலை, அவர் வாழ்ந்தார் இல்லை சொல்ல, சாப்பிட்டார், எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணியிருப்பார், எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருப்பார், 49 வருஷம் ஒரு பாஸ்டர். அவர் சொல்கிறார், இதெல்லாம் இப்போ நான் ஒன்றுமே பண்ணலைன்னு எனக்கு தெரியுது. ஏன்? அவரை குறித்து தேவன் அல்லது அவர் செய்ய வேண்டிய நோக்கங்களை குறித்து தேவன் இடைப்படும் பொழுது, அப்போ நான் 49 வருஷம் செஞ்சதெல்லாம் ஏன் இஷ்டத்துக்கான மினிஸ்ட்ரியா, ஏன் விருப்பத்துக்காக நான் வாழ்ந்திருக்கேன்னா? சரியாக வாழலையா? நான் வாழ்கிறேன் நினச்சி நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருக்கேனா? அப்போது இதை வீணாக்கிட்டேனே இந்த காலங்களெல்லாம், இதெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டேனே அந்த காலங்களெல்லாம். அல்லேலூயா. உங்கள் கரத்தில் இருந்திருந்தால் அழகாக கொண்டு வந்திருப்பீங்களே. 17 வயசில் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை 30 வயசில் அதிபதியாக கொண்டு வந்து நிறுத்தினாரே அதே தேவன், அதே வீட்டில் 11 பேருக்கு அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்கப்படலை? மீதி உள்ள 11 பேர் என்ன சோட போனவங்களா? விவரமானவங்க தானே. அவங்களுடைய காலம் ஏன் ஒன்றுமே இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போன மாதிரி ஆகிப்போச்சு? 12 பேரில் ஒருத்தன் மட்டும் சக்ஸஸாக மாறினா, மீதி 11 பேர் ஃபெயிலியர் தானே. 8 பிள்ளைங்க தாவீதுடைய வீட்டில், தாவீதுடைய அண்ணன்மாருங்க 8 பிள்ளைங்க, தங்கச்சிமார் 2 பேர், அக்காமார் 2 பேர் நினைக்கிறேன், செருயால் அபியால் நினைக்கிறேன். மொத்தம் 10 பிள்ளைங்க கணக்கு, பைபிளில் வந்திருக்கிற கணக்குப்படி. அதில் ஒருத்தன் தானே நாட்டுக்கு பெரிய ஆளாக மாறினா, மீதி உள்ளதெல்லாம் எங்கே போச்சு? ஏன் அந்த அவங்க காலெல்லாம் வீணாக போச்சு? தாவீதுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருந்தது. மீதி 7 பேருடைய வாழ்க்கை அவங்க கையில், அவங்க அப்பா அம்மா கையில் வச்சுருந்தாங்க. ஃபாதரும் மதரும் பிள்ளைகளை லீட் பண்ணுறாங்க. சில வீடுகளில் அவங்கள லீட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கண்ட்ரோல் அவங்க கையில் வச்சுருக்காங்க, தேவனுடைய கரத்தில் இல்லை. அப்போ என்ன நடக்கும்? 8-10 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தேவனுடைய கரத்தில் இருந்த பிள்ளை அசாதாரணமான விஷயத்தெல்லாம், சாதாரணம் இல்லை, அசாதாரணத்தை கூட தாண்டி போய் நிற்கிது. அது என்ன பெரிய ஆள் தெரியுமா? கொஞ்சம் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு 1 லட்சம் ஆடை பலி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. பலி கொடுக்கறதுக்கே 1 லட்சம் ஆடுங்க. கொஞ்சம் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு ஆடு சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சுன்னா ஓடி வந்து காப்பாற்றினவன், அந்த ஒரு ஆட்டுக்கு பதில் சொல்லணுமேனு பயந்தவன், அவனுடைய சந்ததி பலி செலுத்துது. 1 லட்சம் ஆடுகளை பலி செலுத்துகிறாங்க. 1 லட்சம் ஆடை பலி கொடுக்கணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் தோலை உரிக்கணும், எத்தனை பேர் வேணும்? ஒரே நாளில் அத்தனை ஆட்டையும் உரித்து பலி கொடுத்து சாப்பிட்டு காலி பண்ணுறானுங்க. பலின்னா என்னது? கடவுள் சாப்பிட போகிறாரா? கிடையாது, இவன் சாப்பிட்றது தான். 1 லட்சம் ஆடை ஒரே நாளில் சாப்பிட்ற அளவுக்கு, விருந்து வைக்கிற அளவுக்கு அவன் எப்படிங்க மாறினா? எங்கங்க இந்த மாதிரி வந்தது? என்னுடைய கைகளில் நீ இருந்தீன்னா இதெல்லாம் சும்மா ஒன்றுமே கிடையாது, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி இருக்காங்க. அவருடைய கரம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த கையால் தான் வானம், பூமி, நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன், புதன், வியாழன், நெப்டியூன், என்னென்ன கன்றாவிலாம் அந்த மேலே சுற்றிக்கிட்டு இருக்குதோ அவ்வளோத்தையும் உருவாக்கணும். காற்று அவரால் உருவாக்கப்பட்டது, கடல் அவரால் உருவாக்கப்பட்டது, மரம், செடி, கொடிகள் அனைத்தும் அவரால் உருவாக்கப்பட்டது, சகலம் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கையில் என்னை கொண்டு வந்து வச்சுக்கிறேன்றாரு, என் காலத்தை வச்சுக்கிடுறேன்றாரு. எப்படி இருந்திருக்கணும்? எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்கலாம்? ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அவர் கையிலெல்லாம் கொடுக்க மாட்டேன், என் லைஃப் நான் நடத்துவேன், என் லைஃப் என் கையில் இருக்கட்டும், என் காலங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பிரச்சனை தான் இங்கே பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மிக அழகாக நடத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஒரு தகப்பன் அநீதியான பொல்லாத மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாக நடத்தும்போது, இந்த உலகத்தின் அனைத்தையும் உண்டாக்கின பரம தந்தையானவர்
சர்வ வல்லமுள்ள தேவனானவர் நம்மளை 1% கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக நடத்துவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சுரங்க பாதையில் சுரங்கம் வேலை செய்கிற இடத்துல ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனாருடைய கூட பார்வையிட போகிறா. அப்போ அந்த சேறு சகதியமாக கிடக்குது. அந்த பிள்ளைய அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் பிடிச்சிக்கிறேன் கையை அப்படிங்கிறார். கையை தட்டி விட்டு நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு. திடீர்னு வலிக்கு விழுற இடத்துல இந்த பொண்ணு தானே அந்த அப்பா கையை பிடிச்சிருக்காரு, விட்டுடுச்சு. பொத்துன்னு விழுந்தது, சேர சகதியமாகி போச்சு. திரும்பவும் மறுபடியும் அப்பா சொல்கிறாரு, நான் பிடிச்சிக்கிறேன், இல்லை நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு. திரும்பவும் ஒரு வழுக்கிற இடத்துல கையை விட்டுருச்சு, கீழே விழுந்துருச்சு. அப்பா சொன்னார், அதை பார், நான் இப்போ உன்னை பிடிக்கிறேன், அப்புறம் என்ன நடக்குது பார் அப்படின்னு. அந்த குழந்தை கையை அப்பா பிடிச்சிட்டாரு, வழுக்குது அந்த குழந்தை, அப்பா விடவே இல்லையே. அப்படி பேலன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் இவர் அழகாக பிடிச்சிக்கிட்டார். இதுதான் உன் கைக்கும் அவர் கைக்கும் உள்ள வித்தியாசம். நீ அவரை பிடிச்சிருக்கியா, அவர் உன்னை பிடிச்சிருக்காரா? நீ அவருடைய கரத்தில் இருக்கிறாயா, அவர் உன் கரத்தில் இருக்கிறாரா? உன்னை குறித்து 100% அவர் உரிமை எடுத்திருக்காரா, அல்லது உன் உரிமையை நீ எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? அவர் நம்முடைய உரிமையை முழுவதும் ஏன் கேட்கிறார் என்றால், நாம் நன்றாய் இருப்பதற்கு கேட்கிறாரே தவிர அவர் நம்மை அடிமையாக்கி வைத்திருப்பதற்காக கேட்கவில்லை. அப்போ என் காலங்கள் அவர் கரத்தில் இருந்தால் சேதமடையாது, நாசமடையாது, வீணாய் போகாது, வருத்தப்படையாது, அது இழந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கையில் இருக்கிறதா, அல்லது என்னுடைய வாழ்க்கை, என் லைஃப், என் உரிமை, நான் என்ன வேணால் செய்வேன்னு போய்கிட்டு இருக்கிறேன்னா, நான் எதை வேணால் செய்வேன்னு சொன்னால் அதனால் லாபம் அல்ல. அவர் எதையும் செய்வதற்கு நான் இடம் கொடுக்கிறேன் என்றால் 100% நமக்கு லாபம், அவருக்கு அல்ல, நமக்குத்தான் லாபம். ஆமென் சொல்லுவோமா? தாவீது தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடித்து அவன் போய் சேரும் பொழுது, அவனுடைய உடன் பிறந்தவர்களும் கூட ஓட்டத்தை முடித்து வந்திருக்கும் பொழுது, தாவீதுக்கு கிடைத்த மேன்மையை நினைத்து அவர்கள் எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க? மிஸ் பண்ணிட்டோம், வேஸ்ட் ஆக்கிட்டோம், வீணாக்கிட்டோம். சங்கீதம் 48:14 அந்த பக்தன் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. சதா காலமும் நம்மை நடத்துகிற தேவன். ஆங்கிலத்தில் என்ன அழகா போட்டிருக்கு? He will be our guide even unto death. என்னுடைய இறுதி வரைக்கும் என்ன நடத்துவாரியா? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அப்பாவும் அம்மாவும் ஒதுங்கிடுவாங்க. இனி உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, இனி பார்த்துக்க. அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் அனுப்பி விட்டுருவாங்க, போயிரு. பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா போயிரு, உன் மாப்பிள்ளை வீட்டுக்கே போ. ஏதோ 1-2 மாறி இருக்கும், மாப்பிள்ளை இங்கே வந்துடுவார். அங்கே அம்மா அப்பா சொல்லிடுவாங்க, நீ அங்கே போ, மாமியார் வீட்டோட போய் சேர் போ. இல்லை, நம்மளும் அப்படி தான். வயசாகி போச்சுன்னா, அவன் நீ அங்கே ஒரு வீடு வச்சுருக்கேன், அங்கேயே இரு, அக்கா வீட்டில் இரு, தம்பி வீட்டில் இரு, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் போய் தொலை. ஆனால் நீ என் தேவன் யார் என்றால், சதா காலமும் என் உயிருள்ள நாளெல்லாம் என்னை நடத்துகிற தேவன், என் காலங்கள் எல்லாம் நடத்துகிறவர். என்னை கைவிட்டுட்டு போடா, கல்யாணம் பண்ணிட்டு போய் தொலைன்றவர் இல்லை. ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சில பிள்ளையெல்லாம் அழுவோம், ஏமா நான் போக மாட்டேன்னு அழுவோம். அம்மா சொல்லும், ஒழுங்காக போய் தொலை, வீட்டில் உட்காந்துட்டு உயிர் எடுக்கிறதுக்கா போல. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாருன்னா, என்ன வீட்டில் இருக்கிய, வேலைக்கு போகலையா, போய் தொலையா. அல்லேலூயா.
ஆமாம், எல்லாம் போ, நீயே நடத்து போ. ஃபாரின்லலாம் 13 வயசுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது, அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலில் வாழக்கூடாது. 13 வயசுக்கு மேலே அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலில் இருந்தால் கூட இருக்கிறவங்களே கேட்பாங்க, இன்னும் அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்துட்டு சோறு தின்னுக்கிட்டு இருக்க, சம்பாதிக்க தெரியாத அவனுக்கு காரை கழுவி சம்பாதிக்கணும், எதையாவது பண்ணி சம்பாதிச்சு தனியாக வாழணும். 13 வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது பொம்பளை பையில சுற்றி இருந்தாலும் சரி, ஆம்பளை பையில இருந்தாலும் சரி, ஊர் சுற்றினாலும் சரி, எங்கே போனாலும் சரி, போய் தொலை. 13 போயிரு, வீட்டில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்து அவங்களே இங்கே சாகிற வரைக்கும் அம்மா அப்பா நம்ம இந்தியாவில் அம்மா அப்பாவே எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் நம்ம ஸ்கூலுக்கு ஒழுங்காக போனோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு சரி அதோட நம்ம டியூட்டி முடிஞ்சுன்னு பார்த்தா அது பெற்றதையும் கொண்டு போய் விட்டு பேரம்பேத்தியையும் கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுற தாத்தா பாட்டிலாம் இருக்க தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த தேவன் யார்? போய் தொலைன்னு சொல்கிறவர்ல, சதா காலமும் என்னை நடத்துகிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? 7 காலங்கள் அப்படின்னு சொல்லி தானியேலில் இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலங்களை 7 பிரிக்கிறார். இன்னொரு இடத்துல ஒரு காலமும் அரை காலமும் அப்படின்னு 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் காலங்கள் வித்தியாசமாக இருக்குது. இந்த காலம் இது நடக்கும், இந்த காலம் இது நடக்கும், இந்த காலம் இது நடக்கும். 10லேருந்து 15 வயசுக்குள்ளே உனக்கு இது நடக்கும், 15லேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த காலம் உனக்கு அப்படின்னு தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை பிரித்து போட்டிருக்கார். ஒரே மாதிரி எல்லாருக்கும் போகாது. எனக்கு ஒரு விதம், உங்களுக்கு ஒரு விதம். ஆனால் எல்லாருடைய காலங்களும் பர்ஃபெக்டாக சக்ஸஸாக பிளஸ்ஸிங்காக போகணும்னா தேவன் நடத்தணும். சொல்லுங்கள், கையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், என் காலங்களை நீர் நடத்தும். சத்தமாக சொல்லுங்கள், தேவனே என் காலங்களை எல்லாம் நீர் நடத்தும். ஆமென். தானியேல் 2:21 வாசிச்சிங்கன்னா இது ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை. நான் முதல் தலைப்பு என்ன தலைப்பு சொல்லியிருக்கேன்? தேவனால் நடத்தப்படும் வாழ்க்கை. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஓகே, கவனிங்க. எனக்குன்னு ஒரு நேரத்தை எழுதி வச்சுட்டு மாற்றுவாரா? எனக்குன்னு ஒரு தலையெழுத்தை வச்சுட்டு மாற்றுவாரா? ஆமென் சொல்லுவோமா? 2 பாயிண்ட் சொல்கிறேன். அவர் எனக்கு எழுதி வச்சதை ஒருபோதும் மாற்ற மாட்டார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 விஷயம். ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிற பிப்ளிக்கலான வார்த்தையும் சொல்கிறேன். அதுவும் ப்ராக்டிக்கலாக சொன்னாலும் வசனத்துக்கு ஒத்து வர மாதிரி தான் சொல்லுவேன். காலங்களை மாற்றுகிறவர் ஒரு எச்சரிப்பான வார்த்தை. அந்த வசனத்தை அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற, என்னை விட்டால் இந்த இந்தியாவில் வேறு எவனும் ஆட்சி பண்ண முடியாது, இந்த உலகத்தில் நான் தான் சர்வ அதிகாரி, நான் நினச்சா என்ன வேணா செய்வேன், என்ன மாதிரி யாராலும் இந்த உலகத்தை ஆட்சி பண்ண முடியாது, நான் தான் இங்கிலாந்து மகாராணி, நான் தான் அமெரிக்கா ஜனாதிபதி, எவனும் இனிமேல் கிடையாது, எவரும் சொல்ல முடியாது. அப்படியே தலைகீழ மாற்றிடுவார். திமிரா, ஆணவமா, கொழுப்பா, எடுப்பா, அகம்பாவமா, நான் தான் என்றைக்கும் ராஜா அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு இந்த வசனம் பொருந்தும். இந்த வசனம் பொருந்தும். உலகம் முழுவதும் இருக்கிற சரித்திர வரலாற்றுகளை எடுத்து பாருங்க. அசைக்க முடியாத ராஜ்யம். உலகத்தில் தொங்கு தோட்டம்னு ஒன்றை முதலாக கொண்டு வந்து உலக அதிசயங்களை ஒன்றை உருவாக்கினவர் தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற ராஜா நேபுகாத் நேச்சார். பாபிலோன் சாம்ராஜ்யம் வேர்ல்டில் முதலாக முழு உலகத்தையும் ஆண்ட சாம்ராஜ்யம் அதுதான். அந்த ராஜா அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் தான் எழுதுகிறாரு, வேற எவரும் எழுதலை.
அவரை பற்றின விஷயந்தான் இது. அவர் எழுதுறது 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவரை பற்றி எழுதின விஷயம் இது. அவரே 4ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அது அடுத்த வாரம் உங்களோட பேசுகிறேன். யாருடைய காலத்தை மாற்றுகிறார்? ஆணவம் பிடித்த, திமிர் பிடிச்ச, அகம்பாவம் பிடித்த, என்னை அசைக்க முடியாது, நான் என்னை எதுவும் பண்ண முடியாது, நான் தான் இந்த உலகத்தின் சர்வாதிகாரி, வல்லரசு அப்படிங்கிறவனை கவுத்துடுறார். அங்கே தான் மாற்றுகிறேன்றார், அந்த வசனத்தை கொண்டு வர்றார். மற்றபடி எனக்கு எழுதின, தேவன் எழுதின எந்த விஷயமும் ஒரு நாளும் தேவன் மாற்றுவது கிடையாது. காரணம் அனைத்தும் நல்லதே. மனிதர்கள் தீமையாய் எழுதுகிறார்கள், சாத்தான் தீமையாய் எழுதுகிறான். ஆனால் தேவன் நன்மையாக மாத்திரமே எழுதுகிறார். ஆமென். அப்போ யாருடைய காலங்களை மாற்றுகிறார்? யாருடைய காலங்கள், சமயங்கள் மாற்றப்படுகிறது? ராஜாக்கள். சொல்லுங்க, ராஜாக்கள். நாங்கள் என்றைக்கும் அசைக்கப்பட முடியாதவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவாதி தேவன் என்ன செய்வார் தெரியுமா? நீலாம் ஒன்றுமே கிடையாது, களிமண்ணுக்கு சமம், போடா மாற்றிடுவேன் அப்படின்னு மாற்றி விட்டு போயிட்டே இருப்பார். மனிதர்களால் முடியாது, தேவனால் எல்லாம் முடியும். சொல்லுங்க, மனிதனால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். ரெண்டாவது மாற்றுகிறது எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களாலோ, தகப்பன் தாயாலேயோ, முன்னோர்களாலோ எழுதப்பட்ட நியாய தீர்ப்புகள் தேவன் மாற்றுகிறார். என்ன எழுதியிருப்பாங்க? நீ விளங்கவே மாட்ட, நீ உருப்பிடவே மாட்ட, நீ வேணா பாரு பிச்சை எடுப்ப பார், நீ வேணா பாரு ரோடாக திரிவ, கையேந்து வைப்பார் அப்படின்னு முன்னோர்கள், பெற்றோர்கள் அவங்க மேலே ஒரு தீர்ப்பை போட்டுருவாங்க. நீங்கள் இது சாதாரணமாக எடுத்துடக்கூடாது, இது பயங்கரமான எஃபெக்டிவானது. உங்கள் தாய் தகப்பன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையை வாங்கத்தான் நீங்கள் பிரயாசப்படணும். உங்கள் கணவர் மனைவி, அதாவது மனைவியை விட்டுருங்க, உங்களுக்கு மேலே தேவன் வைத்த அதிகாரம் உடையவர்கள், உங்கள் கணவர் உங்களுக்கு மேலே. அப்போ ஆணும் பெண்ணும் சமம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. தேவன் சில விஷயங்களை நியமனமாக வச்சுருக்கார். நம்ம உடம்புல எல்லாமே தேவைதான். ஆனால் மண்டையில் என்ன இருக்குது? உள்ளே சொல்கிறேன், மூளை இருக்குதா? இந்த மூளையை எடுத்துன்னு வந்து காலு கீழே வைக்க முடியுமா? அது அங்கே இருந்தால் தான் நல்லா இருக்கும். காலை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. தலை குத்துன நடக்க முடியுமா? தேவன் ஒன்றுத்தையும் கரெக்டாக வச்சுருக்காரு. அதை நம்ம ஏற்றுக்கிடணுமே தவிர. ஆனால் எல்லாமே ஒன்று தான், சமம்தான். மூளை இல்லைனாலும் பிரச்சனை தான், கால் இல்லைனாலும் பிரச்சனை தான், எல்லாமே தேவை தான். அப்போ உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த அமைப்புக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க பழகணும். தாய் தகப்பனும் உங்களை வார்த்தை விட்டாங்கன்னா நடக்கும். சும்மா நினைக்காதீங்க. பைபிளில் நிறைய ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன். கணவர் வாயிலிருந்து வார்த்தைகளை வாங்கிடக்கூடாது. அதே சமயம் காரணம் இல்லாமல் இட்ட எதுவும் பலிக்காது அப்படின்னு பைபிள் சொல்லுது. காரணத்தோடு யாராகிலும் பாதிக்கப்பட்டவர்கள், உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், சம்பந்தமே இல்லாத மனிதர்கள், ஆனால் உங்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால், அதற்கு அவர்கள் எந்த தீமையும் செய்யாமலே உங்களால் பாதிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் விடுற சாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் தேவன் குறுக்க வந்தா மாற்றுறார். சொல்லுங்க, மாற்றுகிறார். மனுஷன் போட்ட, சொல்லுங்க, மனுஷன் போட்ட தலையெழுத்த, இயற்கை போட்ட தலையெழுத்த, முன்னோர்கள் போட்ட தலையெழுத்த, சாபம் போட்ட தலையெழுத்த என் தேவன் மாற்றுகிறார். நீ இப்படி தான் உருப்படாமல் போவ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் தேவன் மாற்றுகிறார். அதைத்தான் செய்வாரே தவிர, அவர் ஒரு பிளான் போட்டார்ல, அவர் போட்ட பிளானை மாற்ற மாட்டார். அப்படின்னா அவர் பிளானே போட்டிருக்க வேண்டாம். அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? பிளானே போடாமல் ஏதோ போகட்டும், வளரட்டும், முடி எப்படி வளருதோ அது மாதிரி வளரட்டும்னு விட்டுருக்கலாம். இல்லை, என் வாழ்க்கையின் அத்தனை பிறப்பிலிருந்து இறப்பு வரை
அவ்வளவு காலத்திலையும் இன்னது இன்னது இப்பொழுது இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி சரியாய் திட்டமிடுகிறவர் தேவன். ஆமென்.